ப்ரோஸ் நம்ம இப்போ வந்து காட்டேரி வந்திருக்கோம். காட்டேரி தானே மச்சான்? போனா மஞ்சூர் ரோட்ல போய் போவோம். அப்ப இதுலயே போய் போயிடலாம். இதுல தான் நம்ம போகல, டிராபிக் இருக்காதுல்ல. டிராபிக்ல இருக்க வைக்குமே இது. இப்போ பாரு என்ன கீரை போகுது. நம்ம இன்னைக்கு குன்னூர் வழியா வரதா சரித்திரமே இருக்காது ப்ரோஸ். நம்ம இந்த வழியா தான் வருவோம். சூப்பரா இருக்கு ரோடு. அங்க பாருங்க ரோடு எப்படி தெரியுதுன்னு பாருங்க ப்ரோஸ். அப்படியே வளர்ந்து கிளந்து மேலே வருது. ரெண்டால பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க எத்தனை பேர் நிக்கிறானுங்கன்னு. கொஞ்சம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான வியூ. ஹாய் ப்ரோஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ ப்ரோஸ் 07. நம்ம மேட்டுப்பாளையம் டக்குனு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு ப்ரோஸ். மணி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:15 இருக்கும். ஒரு 6:15 தான் ப்ரோஸ். லைட்டாக மழை தூர ஆரம்பிக்குது. அங்கிட்ட தான் மேலே ஏறுறோம். ஏதாச்சும் தான் கீழேயே மான் நிற்குதுங்க ப்ரோஸ். நாங்கள் நைட்டே ஆக்சுவலாக போகலான்னு பிளான் பண்ணோம். நம்ம எப்போ போல போன மாதிரி நைட்டு நேராக மேலே போயிடலாம், மற்றபடியே விட்டாலும் போயிடலாம்னு எதிர்பார்த்தோம். 9 மணி வரைக்கும் விடுவாங்கன்னு தெரியும். பட் ஆனால் காரில் மட்டும்தான் 9 மணி வரைக்கும் விடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் சரி கம்மனு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போகலான்னு ஐடியா பண்ணோம். பட் ஆனால் நம்மளால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல ப்ரோஸ். அப்படி இப்படின்னு ஒரு 5:30 ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகி போச்சு. சரி நம்ம வந்திருக்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு தான் டக்குன்னு கிளம்பியாச்சு ப்ரோ. நம்ம ஊட்டி வரைக்கும் போகிறோம். கிளைமேட் வேற லெவல். இன்னைக்கு ஊட்டியில் ரெட் அலர்ட் வேற. இதையே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே எப்படி இருக்குமோ எக்ஸைட்மெண்ட்டோடவே நம்ம மேலே போகலாம். ரோடு சூப்பராக இருக்கு. வியூ பாயிண்ட் எங்க நமக்கு வால்பாறை ஓட்டிட்டு இங்கே ஓட்டுறாங்காட்டியா என்ன தெரியல ப்ரோஸ். ரோடு நல்லா பெருசாக இருக்கிறதுக்கு ஓட்டுறக்கு சூப்பராக இருக்கு. இன்னொரு சின்ன பிரச்சனைன்னா நம்ம வீட்டுல செயின் வேர் லைட்டா லூஸா இருக்கு. நல்லாவே லூஸா இருக்கு. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அங்க கீழே லைட்டா தூரிட்டு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே லைட்டா தூருது. மேலே கன்ஃபார்மா மழை தட்டி கிளப்பிட்டு இருக்கு ப்ரோஸ். ஃபன் என்னன்னா நாங்கள் 4 பேருமே ஜர்க்கினை கீழே வச்சுட்டு வந்துட்டோம். ஜர்க்கின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜர்க்கின் எதுவுமே எடுக்காம வந்துட்டோம். இப்போ மொபைல வைக்கிற கூட ஜர்க்கின் இல்லை. இதை ஒரு ஜர்க்கின் இருந்தாவது மொபைல வச்சிருக்கலாம். ப்ரோஸ் நம்ம இப்போ வந்து காட்டேரி வந்திருக்கோம். காட்டேரி தானே மச்சான்? காட்டேரி வந்திருக்கோம் ப்ரோஸ். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் அலர்ட் தான் ஊட்டியில். மழை பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை தூருது. பட் ஆனால் அந்த லெவலில் இது இல்லை. கிளைமேட் ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது ப்ரோஸ். நான் வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சூப்பராக இருக்கு. மிஸ்ட் கம்மியாக இருந்தாலுமே ப்ரோஸ் இந்த குளிர் இருக்கு. நல்லா குளிர் ஃபீல் பண்ண முடியுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு குளிர் இல்லை. பட் ஆனால் மேலே வர வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிராக இருக்கு. நம்ம பர்லியார் தாண்டறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்தோடனே கொஞ்சம் நல்லா ஃபீல் தருது. குளிரா ஒரு கிளைமேட், ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஊட்டிங்கிறது இன்னும் மேலே போகணும். இன்னும் குன்னூரே வரல. பட் ஆனால் இப்போவே வந்து ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன் இருக்க ஃபீல் கொடுக்குது. இந்த வாழ்க்கை தான் நமக்கு தினமும் வேணும். காலைல எந்திரிக்கிறோமா, ரைட் பண்ணுறோமா, ட்ராவல் பண்ணுறோமா, தம்மன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே விளாக் பண்றோமா, அதை போஸ்ட் பண்றோமா, அவ்வளவுதான் ப்ரோஸ். நம்ம ஊட்டி பல டைம் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரெகுலர் டைமு மார்னிங்ல இவ்வளோ மார்னிங்ல வந்தது கிடையாது. நம்ம விளக்கு வச்சு எப்போ போல ராத்திரில தான் வந்திருக்கோம். போனா மஞ்சூர் ரோட்ல போய் போவோம். அப்ப இதுலயே போய் போயிடலாம். இதுல தான் நம்ம போகல, டிராபிக் இருக்காதுல்ல. டிராபிக்ல இருக்க வைக்குமே இது நல்லா இருக்கு. என்னன்னா அந்த எமரால்டு எல்லாம் போய் போகலாம். சரி ரைட் ஓகே ப்ரோஸ். நம்ம ரெகுலர் ரூட்டை விட்டுட்டு எமரால்டு துண்டா வந்துட்டு 30 கிலோமீட்டர் துண்டா. அங்க இருந்து 8 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சேர்த்து வரும். அப்படிதான். சரி ப்ரோஸ் நம்ம வந்து எல்லாருமே ரெகுலராக இந்த ரூட்டில் தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவாங்க. நம்ம வந்து மஞ்சூர் வழியாக டிராஃபிக் இருக்காது, வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரோஸ் நம்ம வந்து இப்போ வேறு வழியாக ஊட்டி போக போகிறோம். அது குந்தா 26 கிலோமீட்டர். ஸோ நம்ம மஞ்சூர் ரூட்டு வழியாக ஊட்டி போக போகிறோம் ப்ரோஸ். ஜம்முன்னு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ரூட்டில் நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை. நம்ம மார்னிங்கே இந்த ரூட்டில் தான் மேலே வரலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ இந்த ரூட்லேயே போயிடலாம்னு ஒரு ஐடியா. ஏன்னா குன்னூர் வழியாக நம்ம நிறைய டைம் போயிட்டோம். நமக்கு தெரியும் குன்னூர் எப்படி இருக்குது, அங்கேருந்து ஊட்டி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மோஸ்ட்லி யாருமே இந்த வழியாக வரமாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த வழியாக ரொம்ப டிஎஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். வியூஸ் பாயிண்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி இதில் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்தால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டிராஃபிக்கும் எதுவும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
பாப்போம் ப்ரோஸ் எப்படி இருக்கு, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் சைடு ஃபுல்ஃபில் பண்ணதான்னு சொல்லி பார்த்தலாம். பயங்கரமா இருக்கு ப்ரோஸ் இந்த ரூட்டு. குளிர் சும்மா சீலா கழட்டுது, மிஸ்ட் மட்டும் தான் ப்ரோஸ் இல்ல. மழை வந்து லைட்டா தூரிட்டே இருக்குது. அந்த ரிசர்வாகன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே தூரி பொறிஞ்சு விழுந்துட்டே இருக்குது. குளிர் சில்லா கழட்டுது. பட் ஆனா மிஸ்ட் இல்ல ப்ரோஸ். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அங்கெல்லாம் மிஸ்டா இருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்ட் கம்மியா இருக்கு. பட் ஆனா உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு அந்த ரூட்டு. நம்ம குன்னூர் ரூட்டு போயிருந்தா கூட இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம். இவ்வாறு இருக்கு, ஒரு டிராபிக் தொந்தரவு இல்லை. நார்மலா குன்னூர்லாம் போயிட்டா டிராபிக் கிழிச்சிருந்துருக்கும். ஒரு சின்ன ஒரு டிராபிக் கூட இல்லை ப்ரோ. சத்தமே இல்லாம நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஏரியாலேயே. ஏதோ 2-3 காருக்கு வருது, அதோட சரி ப்ரோஸ். மற்றபடி பெருசா டிராபிக்கே கிடையாது. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்ல வர நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல்லா எஸ்டேட் தான் நறுக்குன்னு இருக்கு. அங்க பாருங்க, இங்க பாருங்க எத்தனை பேர் நிக்கிறானுன்னு பாருங்க. ஒரு ஆளா 2 ஆளா எத்தனை பேர் நிக்கிறானுங்கன்னு பாருங்க. வண்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இருக்கானுங்க நம்ம பசங்க. 2 ஆளா பாத்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க எத்தனை பேர் நிக்கிறானுங்கன்னு. எப்பா கேமராமேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. ப்ரோ இதெல்லாம் ஃபவுலுங்க, இவ்வளவு பெருசெல்லாம் எடுத்து அடிக்க கூடாது. குந்தா கீழே 10 கிலோமீட்டர் ப்ரோஸ். என்னங்க மச்சான் அங்கேதான் போலம் தெரியுது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. டேம் போயிட்டுங்க மச்சான், சூப்பரா இருக்கு. கையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கற கையில சுருக்கம் தெரியல, பட் ஆனா சுத்தமா வெறுத்துருச்சு, நல்லாவே வெறுத்துருச்சு கையெல்லாமே. நல்ல ஒரு கூலிங், நல்ல ஒரு கிளைமேட். அந்த மிஸ்ட் இருக்கிற இடத்த எப்ப பார்ப்போம்னு சொல்லி தான் ப்ரோஸ் நான் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் நைட் டைம் வந்து எப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி நைட் டைம் கார் எடுத்துட்டு வந்து மசனகுடி பந்திப்பூர்னு அடிச்சு அனிமல்ஸை கேப்சர் பண்றோம் ப்ரோஸ். அனிமல்ஸை கேப்சர் பண்றோம்னா அன்னைக்கு ஒருத்தர் வீடியோ கூட சொல்லியிருந்தாரு, இது வந்து ஜூ கிடையாது, நீங்க அனிமல்ஸை கேப்சர் பண்றேன்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல வந்து அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல வர்றதுக்கு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்ணணும் தான் எல்லாருமே வரோம். ஏன்னா நம்ம மசனகுடியா இருக்கட்டும், பந்திப்பூர் போறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்கோசரம் தான் நம்ம எல்லாருமே வரோம். அங்கே வந்துட்டு நம்ம அனிமல்ஸ் பார்க்காம திரும்பி போனால் எப்படி இருக்கும்? ஃபுல் டிராஃபிக்காகவே இருக்கு. நம்ம எதையுமே கண்டுக்காம நம்ம வார்டுக்கு வந்துட்டு லொக்கேஷனை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது ப்ரோஸ். நம்ம வந்து அந்த அனிமலை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்ம எலிஃபெண்ட்டை பார்க்கணும். நமக்கு யானை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், காட்டு யானை பார்க்கறது. தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் பார்த்துட்டு போகிறதும் நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான் ப்ரோஸ். நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம வந்து அது இது நம்ம எதுவும் பண்றது கிடையாது. நம்ம கம்முன்னு நம்ம வாட்டுக்கு வர்றோம், வீடியோஸ் எடுக்கிறோம், பார்க்குறோம், கிளம்புறோம். அதே மாதிரி தான் ப்ரோஸ். நைட் டைமும் நம்ம அதே மாதிரி பிளான் பண்ணி வரோம். ஏன்னா நைட் டைம் நிறைய அனிமல்ஸு நம்ம லிப்பர்டெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நைட் டைம் சொல்கிறாங்க. நைட் டைம் அழகாக கார் எடுத்து நீட்டாக பிளான் பண்ணி வந்து பொறுமையாக அழகாக அனிமல்ஸெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக நான் ட்ரிப் அடிக்கலாம் ப்ரோஸ். நம்ம எப்பவுமே வந்து நேரம் இங்கிருந்து குன்னூர்லேருந்து ஊட்டி போயிட்டு புராணிக்கல் கார்டனு, அந்த புல்மேடு, அப்புறம் அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டு போறதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது ப்ரோ. சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் டிராவலிங்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம போய் சேர்ற இடத்த விட நம்ம போற வழியில் இருக்கிற லொகேஷன்ஸை வந்து நம்ம ரசிச்சுட்டு போறதுதான் ப்ரோ விஷயமே இருக்குது. அழகே அங்கதான் இருக்குது. அதனால நீங்க போற பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன், நீங்க போற டிராவல் பண்ணி போற பிளேஸு, நீங்க சூஸ் பண்ற லொகேஷனே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா சூஸ் பண்ணிக்கங்க. இந்த வழியா போகலாம், ரூட்டே வந்து நீங்க கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். அந்த தகுந்த மாதிரி போனீங்கன்னா தான் அவங்களாம் என்ஜாய் பண்ணி போக முடியும். ஏன்னா நம்மளோட விளாக்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து அதுல வரலாம், இதுல இருந்து இதுல போகலாம் தான் நான் மோஸ்ட்லி சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போற வழி பியூட்டிஃபுல்லா இருக்கணும் ப்ரோஸ். நம்ம போய் அங்க சேர்ற இடம் நல்லா இருந்தது, நல்லா இருக்கிறதுங்க ரெண்டாவது. நம்ம போற வழி நல்லா இருந்தா தானே அங்க போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும். ஏன்னா இந்த ரூட்ல நாங்க வந்ததே இல்லை, பயங்கரமா இருந்தது.
ப்ரோஸ் கொஞ்சம் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ சரியான வியூ. அடுத்து நொறுக்கி எரியுது. பயங்கரமாக இருக்கு ப்ரோ. இப்போ தான் மிஸ்ட்டு இங்கே கரெக்டாக இறங்க ஆரம்பிக்குது. மரத்தூள் சாரல் நல்லா விழுந்துட்டே இருக்கு, அப்படியே தூருது. சூப்பராக இருக்கு. பைக் ஓட்டுறதுக்கே அட்டகாசமாக இருக்கு. என் கார்லாம் வந்தீங்கன்னா அதோட ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல. பைக்கில் வாங்க, ஜர்க்கினே இருக்கெல்லாம் போட்டு கிளம்பி வாங்க ப்ரோஸ். பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். பயங்கரமாக ருசிட்டு ஓட்டலாம். ரோட்டை நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரோடு அங்கே பாருங்க, ரோடு எப்படி தெரியுதுன்னு பாருங்க ப்ரோஸ். அப்படியே வளர்ந்து மேலே வருது. கிட்டத்தட்ட காரமடை வடை வந்தோம்னா மஞ்சூர் இப்படி தான் மேலே வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எக்ஸாக்டாக அந்த ரோடு வழியான்னு எனக்கு கரெக்டாக தெரியல ப்ரோஸ். மேலே வளைஞ்சு ரோடு சூப்பராக இருக்கு ப்ரோஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக மஞ்சூர்லேருந்து மேலே கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம் ப்ரோஸ். நம்ம இதோட திரும்பி போய்க்கலான்னு ஒரு ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகி போச்சு. இங்கே 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப டிலே பண்ணிட்டோம், லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து இப்படி திரும்பி போய்க்கலாம் ப்ரோஸ். பட் ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு ஊட்டி மட்டும்தான். இந்த ஒரு அவலாஞ்சி அது இதுன்னு போகிற ரூட்டும் பயங்கரமாக தான் இருக்கும். பட் நமக்கு இப்போ இந்த டைமிங்கில் போக முடியாது ப்ரோஸ். நீங்கள் ரூட்டை பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளே மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து கவர் பண்ணலாம். இதே வழியாக தான் கண்டிப்பாக நம்ம நீங்கள் குன்னூர் வழியாக வர்றது சரித்திரமே இருக்காது ப்ரோஸ். நம்ம இந்த வழியாக தான் வருவோம். அட்டகாசமான ஒரு ஸ்பாட்டு பார்த்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்படி கீழே போயிடலாம் ப்ரோஸ். கீழே போயிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்க ப்ரோஸ், பா அழகா பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பகல்லையே இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது ப்ரோ. சத்தியமாக அந்த பிளேஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு மசனகுடி போகிறப்ப கூட இவ்வளோ ஒரு ஹைட் இப்படி ஒரு ஃபீல் கொடுக்கல. இத்தனை யானை ரத்தினா இது வரைக்கும் இந்த சுற்றி இருக்கோம். நம்ம யானை ரத்தி நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக யானை ரத்தியே தான் இருக்குது. பாருங்க, எல்லா பக்கம் யானை ரத்தி மட்டும்தான் இருக்குது. அங்கங்கே ஒவ்வொரு பெட்டரி போட்டு வச்சுருக்கான் பையன்.